சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது, நல்லதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். அவன் பாவம்மா, அவன் அம்மா கிட்டயும் என் கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். லே 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 லே. அபிராமி, ஒரு நிமிஷம் எப்படி வா. என்னத்த? நீ இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக, உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு நீ குழப்பத்தை உண்டாக்கலாமா? என்னத்த சொல்றீங்க? தினேஷை பார்த்திருக்க, பேசியிருக்கேன். அவனோட ஸ்டுடியோக்கு போனதே தப்பு. போய் அங்க பேசுனது அதை விட தப்பு. அத்தை, நீ எந்த நோக்கத்தோட பேசியிருந்தாலும் தப்பு தப்புதான். தினேஷ் கிட்ட நீ என்ன பேசுன எனக்கு தெரியாது. ஆனா நீ தினேஷ் கிட்ட பேசினதுனால தான் அவன் அர்ஜுன் கிட்ட போய் கேட்டிருக்கா. வீட்டுல இருந்த அனிதா தினேஷ கண்ணா பின்னான்னு பேசி அவமானப்படுத்திருக்கா. அது என்ன, நீயே தனியா போய் ஒரு ஆம்பளை பார்த்து பேசுறது? ஐயோ, அனிதா தினேஷ திட்டினா உடனே சுவாதியை போய் தினேஷ் திட்டுவாரே. அதான் நடக்கும். நீ சொன்ன சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் எவ்வளவு பெரிய சண்டைக்கு வழிவிட்டு பாரு. ஏன் பிரம்ம எப்படி பேசுன? எப்பவுமே கோபம் வர அளவுக்கு பேச மாட்டியே, என்ன சொன்னக்கு? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வர வர நம்ம பொம்பளைங்களுக்குள்ள பேசிக்கிறத நீ மாமா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. இதை வெகுளித்தனமா எல்லாரும் ஒண்ணுதானே நீ சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன புண்ணியம்? சாந்தி முன்னாடியே என்ன கேவலமா பேசுறியா? அக்கா, அத்தை ஏன் முன்னாடி உங்களை பேசினத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்குள்ள என்ன
நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன நீங்க 2 பேரும் என்னமோ நான் வேணும்னே பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அத்தை, சாந்திக்கு தான் என்னை பத்தி புரியல. உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்ததுலேருந்து இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. இப்ப நான் பேசினதும் அதே நோக்கத்தோட தான். தினேஷ் கிட்ட ஏன் மாமா கிட்ட பணம் வாங்குற, அர்ஜுன் கிட்ட அனிதாவை வசதியா வச்சுக்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க நல்லா இருக்கணும். என் தங்கச்சியை விட நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஆசையா வளர்த்தவ நான். இதுக்கு மேலேயும் நான் பேசினது தப்புன்னு பட்டதுன்னா யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். அக்கா, நான் பேசக்கூடாது, இருந்தாலும் அத்தை பேசினது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கி இருந்தாலும் தினேஷ் கிட்ட நீங்க பேசினது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. பிரச்சனைகள் வர இடத்துல பிரச்சனை இல்லாம பண்ற ஏன் அபிராமி அக்காவா பிரச்சனை ஒளிஞ்சிருக்கிற இடத்துல போய் பிரச்சனையை உண்டாக்கிட்டு வந்திருக்கிறத நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, மனசுல பட்டதை சொல்லிட்டேன். சாந்தி, நீ சொன்னதுல தப்பே இல்லை. அபிராமி, இனிமேலாவது ஜாக்கிரதையா நடந்துக்கோ. என்னாச்சு? ஏன் அழுறீங்க? நீங்க அழுது நான் பார்த்தது இல்லையே. அண்ணி. இல்ல கார்த்திக், நான் அழல. வா சாப்பிட போடுறேன். அண்ணி, தயவு செஞ்சு பேச்ச மாத்தாதீங்க. என்னாச்சு? நீங்க எதுக்கு அழணும்? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். வேணா கார்த்திக், என் வேதனை என்னோட போயிட்டோம். என்ன நீ இந்த வீட்டோட வேதனை போக்க வந்தவங்க நீங்க. உங்களுக்கு எந்த வேதனையும் வரக்கூடாது. சொல்லுங்க, யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா. அண்ணி, நானும் உங்களை எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு சொல்லுங்க. யார் நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டேனோ அந்த சாந்தி அத்தை முன்னாடி என்ன பேசிட்டா. என்னது? சாந்தியா? ஆமா, முதல்ல அத்தை தான் பேசினாங்க. அவங்க பேசலாம், வயசுல பெரியவங்க, பரவாயில்ல. ஆனா சாந்தி உங்களை பேசுறதுக்கு அவளுக்கு என்ன தைரியம்? நீ என்ன பேசுனா? எதுக்கு பேசுனா? அவள வேணா கார்த்திக். இல்ல நீ வேணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். பாத்தியா, உடனே கோவப்பட்டு அவளை போய் கேட்கிறேன்னு சொல்ற. கொஞ்சம் பொறுமையாரு. அவ ஒன்னும் தானா என்கிட்ட வந்து பேசல. நான் தினேஷ்க்கு அட்வைஸ் பண்ணத அத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு விளக்கிட்டு இருந்தேன். தினேஷ்க்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ கோவம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னதும் சொல்லாததும் அந்த தினேஷ் போய் அர்ஜுன் கிட்ட சொல்லி சண்டை போட்டிருக்கான். தான் புருஷனை திட்டினதை தாங்க முடியாம அனிதா போய் தினேஷை திட்டிருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அத்தை என்ன புரிஞ்சுக்காம என்னை திட்டாங்க. அது கூட ஆனா என் கூட பொறுக்காத தங்கச்சி சாந்தி அவ திட்டினதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என் நேரம் சரியில்லை.
நான் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண போய் அது எனக்கே கெடுதலா வந்து முடியுது. கார்த்திக், பரவாயில்ல, நம்ம நடிப்பு. கார்த்திக் என்ன நம்பிட்டான். வா. என்னங்க எங்க கூப்பிடுறீங்க? வான்னு சொல்றேன்ல. ஐயோ, என்னாச்சு? என்ன நடந்தது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னா கீழே என்னாச்சு தெரியுமா? அன்னிக்கிட்ட நீ எப்படி பேசலாம்? ஐயோ, அத பத்தி நான் சொல்றேன். தயவு செஞ்சு நீ எனக்கு எதையும் சொல்ல தேவையில்ல. அன்னிக்கே புத்திமதி சொல்றாலும் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? அவங்க இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. வா. ஐயோ, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது கேளுங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம். ஐயோ, என்னைய கொஞ்சம் பேச விடுங்க. உங்க அண்ணி. நீ பேசுனது போதும். அண்ணி போய் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, அக்கா தப்பா பேசுனதா நான் சொல்லல. அவங்க பேசுனதுதான் தப்புன்னு நான் சொன்னேன். ஆனா நீ அவங்க என்னைக்குமே தப்பா பேச மாட்டாங்க. நீ வந்து மன்னிப்பு கேக்குற. வா. என்ன கார்த்திக் இது? ஏன் சாந்தி இப்படி எடுத்துட்டு வர? சாந்தி, அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேளு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவ ஒன்னும் வேணும்னே பேசலையே. சாந்தி, உனக்கு உண்மையிலே என் மேல மதிப்பு இருந்துச்சுன்னா அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேளு. கார்த்திக், வேணாம்பா. அவ பாவம், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாந்தி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்ணி மனசு எப்பவுமே புண்படக்கூடாதுன்னு. நீ என்னடானா அவங்க கண்ணில் தண்ணி வர அளவுக்கு பண்ணிருக்க. மன்னிப்பு கேளு. சாரிக்கா. நான் மனசுல பட்டதை சொன்னேன். அது உங்க மனசை வேதனைப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன சாந்தி, நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நீ யாரு? என்னோட தங்கச்சி. என் தங்கச்சிக்கு என்ன திட்டுற உரிமை இல்லையா? என்ன கார்த்திக் இது? இது ஒரு சின்ன விஷயம். இத போய் இவ்வளவு பெருசுப்படுத்திட்ட. இத பாருப்பா, நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. நாங்க எது வேணாலும் பேசுவோம். அவ வந்து என்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம், திட்டலாம். அந்த உரிமை அவளுக்கு இருக்கு. இல்ல, நீ சாந்தியோ நானோ எப்பவுமே உங்களை மரியாதை குறைவா பேசக்கூடாது. நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. அப்படியே நீங்க தப்பே செஞ்சாலும் அதை கேட்கிற உரிமை எனக்கோ சாந்திக்கோ கிடையாது. நீ இதான் உண்மை. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் புருஷனை வச்சு உன்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன் பாத்தியா? விஷப்பாம்புன்னு வெளியே வெளியே யாருக்குமே தெரியலையேம்மா. நடக்கிறத வச்சு பார்த்தா ராஜன் சொன்னது அத்தனையும் உண்மைதான், சத்தியம். அதை நிரூபிக்கிற நேரம் எனக்கு வரும். அப்ப பாத்துக்கிறேன். அக்கா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் இந்த அபிராமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க? அவ ஏற்கனவே திமிரில் ஊறி போனவ. இப்ப நீங்க வேற போய் மன்னிப்பு கேட்டீங்களா? அது போதும். அவ தலையில கிரீடம் வச்ச மாதிரி ஆயிடும். அக்கா, அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்னக்கா அவசியம்? இது பாருங்கக்கா, நியாயமா தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அப்படி பார்த்தா அவதான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். தப்பு செய்யறதுக்குன்னு அவதாரம் எடுத்தவன். ச்சே. தேங்க்யூ. ஒரு சமயம் நெருப்பு அணைக்கிறதுக்கு எந்த தண்ணியை வேணாலும் ஊத்துறோம் இல்லையா? ஆத்திரப்படாத. என்னால அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒண்ணும் பண்ண முடியல. தானா வந்த சூழல் இல்ல இது. அந்த அபிராமி உருவாக்குனது. எனக்கு பிடிக்கலனாலும் அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு இவர் சொல்லும் போது என்னால அதை மீற முடியல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கக்கா, எனக்கு மனசே கேட்கல. நீங்க அந்த அபிராமி கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது.
எப்படி அர்ஜுன் அவர் வார்த்தையை நான் மீற முடியுமா? இந்த கார்த்திக் அறிவு எங்க போச்சு? அவன் இந்த அபிராமியை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டானா? சரிக்கா, நீங்க இந்த விஷயத்தை விடுங்க. கார்த்திக் கிட்ட நானே பேசுறேன். அவனுக்கு இந்த அபிராமியை பத்தி புரிய வைக்கிறேன். அர்ஜுன், இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க நட்பு தான் காணாம போக வாய்ப்பு இருக்கு. பெத்த தாய்க்கு கொடுக்கற மரியாதைய அபிராமிக்கு அவர் கொடுக்கறாரு. இதுல நீயும் நானும் என்ன சொன்னாலும் அவர் காதுல விழ போறது இல்ல. இதுல வேடிக்கை என்னன்னா, ராஜன் சாகறதுக்கு முன்னால என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல சொன்ன போது கூட நான் அபிராமி மேல சந்தேகப்படல, மரியாதை தான் வச்சிருந்தேன். இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் அவங்க பண்ண உதவிய நான் மறக்கவும் முடியாது. ஆனா அவ போட்டது அத்தனையும் வேஷம். அவ உண்மையான சுயரூபம் இப்ப தெரிஞ்சிருச்சு. ராஜன் சொன்னது 100க்கு 100 உண்மை. இத நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? சொன்னாலும் யார் நம்ப போறாங்க? எனக்குன்னு வேற யாரு இருக்கா? அதனாலதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். அப்பா, ரொம்ப சந்தோஷம்க்கா. இப்போவாது உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது. எந்த விஷயமும் ரொம்ப நாள் நிலைக்காதுக்கா, சீக்கிரம் கலைஞ்சிரும். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா பத்தாது. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அட்லீஸ்ட் கார்த்திக்காவது இந்த விஷயம் புரியணும். இல்லாட்டி நம்ம புரிய வைக்கணும். அந்த அபிராமி ஒரு விஷ பாம்புக்கா. அவளை அந்த வீட்டில் நடமாட விடவே கூடாது. அது விஷப்பாம்புங்கிறதுனாலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்னை விட அவளுக்கு உன் மேல வெறுப்பு அதிகமா இருக்கு. என்ன விரட்டணும்னு மட்டும்தான் நினைக்கிறா. ஆனா உன்னை அழிக்கணும்னு நினைப்பா. தனக்கு பிடிக்காதவங்கள பட்டியல் போட்டு பழிவாங்க ஆரம்பிச்சிட்டா. அக்கா, அந்த அபிராமி நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. பயம் இல்ல அர்ஜுன், எச்சரிக்கை. நம்ம கையும் காயப்படாம முள்ளு செடிய வெட்டி எறியணும். ரொம்ப ஜாக்கிரதையா ஸ்டெப் எடுக்கணும். டைம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. நீ இங்கே வெயிட் பண்ணு. சரிங்க சார். யாரா வந்தா சொல்லு. ஓகே சார். ஃபோன் ஆஃப் பண்றேன். ஓகே. என்ன விஜய், ஆர்கே குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பமாம கேள்விப்பட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னா தானப்பா எனக்கு புரியும். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறாம். ஆமா, மதனுக்கும் ஆர்கேக்கும் ஏகப்பட்ட மோதலாம். அவங்க போர்ட் மீட்டிங்லயே அப்பனை எதிர்த்து பேசியிருக்கானாமே. அப்பன் பேச்சு மீறாத பிள்ளையாச்சேப்பா அவன். இந்த பூனையும் பால் குடிக்குமா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. இந்த பூனை இப்ப எக்கச்சக்கமா அண்டாவா பாலை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கான். அப்பா அந்த விரிசலை பழகப்படுத்திட வேண்டியதான். பையனை பேசாம நம்ம பக்கம் இழுத்துருவோம். அதானே என்னுடைய பிளானு. இது மட்டும் இல்ல, ஆர்கேக்கு வீட்லயும் கண்டமேனிக்கு பிரச்சனையா. தெளிவா சொல்லுமா. ஆர்கே தம் பொண்ணுங்களை கட்டி கொடுத்த 2 இடத்துலயும் பிரச்சனை மேல பிரச்சனையா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, ஆர்கே தான் 2 பொண்ணுங்களுக்கும் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்ல. இப்ப 2 பொண்ணுங்களும் ஏகப்பட்ட ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. சுவாதி புருஷன் போட்டோகிராஃபர் தினேஷ் இருக்கான்ல, கண்டு வட்டிக்கு கடனை வாங்கிட்டு கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து கலெக்ஷனுக்கு தகராறு பண்ணி ஏகப்பட்ட அமளியாயி ஆர்கே உள்ள பூந்து விஷயத்தை சால்வ் பண்ணிருக்கிறான். அடுத்த மாப்பிள அர்ஜுன். பொண்ணு அனிதாக்கும் அர்ஜுனுக்கும் மனஸ்தாபம் ஒத்து போல அடிக்கடி பூந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்காளாம். இதெல்லாம் கேட்டு ஆர்கேக்கு டென்ஷன் எக்கச்சக்கமா எகிரிக்கிட்டு இருக்கான். பார்ட்னர், நீ சொல்றத பார்த்தா ஆர்கே நிம்மதி இல்லாம குடும்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாரு, என்னதான் பெரிய பிசினஸ் மேக்னெட்டா ஆர்கே இருந்தாலும் அவனை சுத்தி இருக்கிறவங்களால அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. 4 பக்கமும் மத்தளம் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கான்யா. ததிங்கினத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். இதுல இந்த ஷாம் இருக்கானே, வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. அவனை எப்படி நம்ம பக்கம் பர்மனண்டா உட்கார வச்சிடணும். கரெக்ட் பார்ட்னர். முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த ஷாம வச்சு நம்ம ஆர்கேக்கு நல்ல பாடம் கத்துக்கணும். கரெக்ட் அங்கிள். உங்களையும் அப்பாவையும் மதிக்காத அந்த ஆர்கேக்கு நாம சரியான பதிலடி கொடுக்கணும். அதுக்கு நம்மகிட்ட இருக்க ஒரே ஆயுதம் ஷாம் தான். ஷாமை வச்சு ஆர்கே ஆபீஸ்ல நடக்கிற எல்லா மூமெண்ட்ஸையும் நாம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்.
அப்புறம் என்ன, ஷாம் இப்ப நம்மகிட்ட ஒரு டெண்டரை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி ஆர்கே ஆபீஸோட எல்லா கான்ட்ராக்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட வந்து சேரணும். அது சரி, இதுக்கு கைமாறா ஷாம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்? அவன் என்ன எதிர்பார்க்கறாங்கிறத தவிர நாம அவனுக்கு ஏதாவது செய்யணும் பார்ட்னர். கேஷாவோ கிஃப்டாவோ ஏதோ செய்யணும். என்னன்னு விசாரிக்கலாம் தான் நம்ம புள்ள அவனை இங்க இன்வைட் பண்ணிருக்கான். அப்பா ஷாம் வந்தாச்சு, போய் கூட்டு வா. ஹாய் ஷாம். ஹாய். உன்னை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இல்ல ஏய் பயப்படாத, ஆர்கேவோ முதல்ல அந்த கிளப்புக்கு வர முடியாது, ஏன்னா அவங்க இங்க மெம்பர்ஸ் இல்ல. அப்பா உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா உட்கார். ஹாய் அங்கிள். ஹலோ உட்கார். உட்கார் பா. ஷாம், உன்னை இங்க எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? உன்னை பாராட்டுறதுக்கு தான். ஆமா ஷாம், நீ எனக்கு கொடுத்த டெண்டர் மூலமா எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் கிடைச்சிருக்கு. ஆமா ஷாம், ஆர்கே கோட் பண்ணி டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு ப்ராஜெக்ட் இப்ப எங்களுக்கு வந்திருக்கு. இதை நாங்க ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிறோம். இந்த வெற்றிக்கு காரணமே நீதான். அதான் ஷாம், அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட சொல்லணும். உனக்கு எதாவது செய்யணும்னு அப்பா ஆசைப்பட்டாரு. என்னடா செய்யலாம்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாரு, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. எதுவா இருந்தாலும் சொல்லு ஷாம். ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம் அங்கிள், நான் எதுவும் எதிர்பார்த்து இதை செய்யல. இது பாரு ஷாம், நீ எதிர்பார்க்கறியோ இல்லையோ, உனக்கு ஏதாவது செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அது எங்களுடைய கடமை. இவன் எங்க இங்க வரான்? ஆர்கே சாரோட பையன் மதன் வராரு.